வணக்கம், இது சரவணா கேமிங். என்னோட பேர் சரவணன். நம்ம இன்றைக்கி கிரானி 4ல் பேஸ்மெண்ட் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஆல்ரெடி கார் எஸ்கேப் பண்ணியிருப்போம். நீங்கள் பார்க்கல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கேமை நம்ம இன்றைக்கி ஹார்ட் மோடில் தான் வந்து ப்ளே பண்ண போகிறோம். அங்கே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எடுத்தோடனே வழக்கம் போல் காரில் வந்து ஜாலியாக ஊரை சுற்றலான்னு கிளம்பி வந்தேங்க. வர்ற வழியில் அங்கே யார் நிற்கிறது? ஸ்லெண்டினா பாருங்கள், நடுவில் மரத்தை போட்டு பிளாக் பண்ணி வச்சுருக்குது. அதுவும் நைட் நேரத்தில் வந்து மரத்தை வெட்டிட்டு இருக்குது. என்னத்தான் சொல்கிறது? சரி, என்னான்னு இறங்கி கேட்போம். ஃபஸ்ட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு வெளியே வந்து கேட்போம். ஏமா ஸ்லெண்டினா, இப்படி நடுவில் மரத்தை போட்டு வச்சா நான் எப்படி அந்த பக்கம் போகிறது? அநேகமாக அந்த பக்கம் தானே உன் வீடு இருக்குது, கொஞ்சம் அப்படி ஓரமாக போட்டுக்கலாமில்ல? அப்புறம் எப்படி ஒன்றை பிடிக்கிறதுக்கு தானே இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கிறோம். ஆல்ரெடி கார் எஸ்கேப்பு தப்பிச்சிட்டேன், இப்போ எப்படி தப்பிக்கிறேன்னு நானும் பார்க்குறேன். ஓகே, இது மட்டும் தான் வந்திருக்கு. நம்ம டக்குனு போயிடலாம். நீ எப்படி போவேன்னு பார்க்குறேன். ஓகே, தூக்கிட்டாங்க நம்மளையே. ஒரு ஏதாவது தூக்கிட்டான் நம்மளையே. சரி, எப்படி வந்து மாட்டிட்டோன்னு பாருங்கள். இப்போ தான் கார் எஸ்கேப்லேருந்து எஸ்கேப் ஆனோம், அதுக்குள்ளே மறுபடியும் வந்து இங்கே மாட்டிக்கிட்டோம். முதல் நாள் இன்று. ஆல்ரெடி இது நம்மளுக்கு 2வது நாள். ஏன்னா வந்து கார் எஸ்கேப் ஆல்ரெடி பண்ணிட்டோம். பட் இந்த கேமுக்கு இது நம்ம ஃபஸ்ட்டு டே. ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாவியை கண்டுபிடிப்போம். எங்கடா வச்சுருக்கீங்க? இந்த டப்பாவை தள்ளி விடு. சாவியை வந்து எடுத்தாச்சு. ஸோ அவங்க வந்து கோஸ்ட் அப்படிங்கிறதுனால வந்து சாவி அவங்களுக்கு தேவைப்படாது, நம்மளுக்கு வந்து தேவைப்படுமே. என்ன பண்ணுறது? இந்த கிராணி வரணுமே, வரக்கானா. ஓகே, டோர் ஓப்பன் பண்ண வேணாம், நம்ம வந்து இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி அப்படியே வந்து போயிடலாங்க. டக்குனு ஆச்சு. என்ன அது? இதுதாங்க பிரச்சனையே. அடிக்கடி வந்து பார்த்து நம்ம ஒன்று தொட்டு அது ஒன்று போயிடுது. ஓகே, கிராணி காணோம். கதவு திறக்கிற சவுண்டு கேட்டுச்சு. எங்கே அது? ஆனால் வெளியே போயிருக்குதுங்க. அதுதான் தெரியாமல் போச்சு. ஓகே, டக்குன்னு போடாமல் வந்து என்னடா அது? இது வேறங்க. நம்ம ஒரு பண்ணு கிளிக் பண்ணால் அது ஒன்று போயிடுது. ஸோ சென்சிட்டிவிட்டி இஷ்யூ வந்து கொஞ்சம் இருக்குது. ஸோ எனக்கு மட்டும் தான் இந்த பிரச்சனைக்கு தான், இல்லை வந்து எல்லாத்துக்கும் இந்த பிரச்சனைக்கு தான் தெரியல. ஸோ இந்த இடத்துல வந்து கட்டுறது நம்ம வந்து சாவி தூக்கி அங்கே போட்டாச்சு. அடுத்து வந்து அந்த பாத்ரூமில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஸ்க்ரூ ட்ரைவரு இல்லை வந்து ஏதாச்சும் இருக்கணும். என்ன இருக்குது? ஸ்க்ரூ ட்ரைவருங்க. சூப்பருங்க. ஸோ ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம ஆரம்பித்து வந்தோம் பார்த்தீங்களா, அந்த ரூமுக்கே வந்து ஓடி போவோம். ஆக்சுவலாக வந்து இப்படி தான் சுற்றி போகணும். அந்த பக்கம் போனால் வந்து ஃப்ளோரில் வந்து சவுண்டு வருது. சவுண்டு வர மாதிரியே வச்சுருக்குது இந்த கிரைண்ட். ஓகே, டோரை க்ளோஸ் பண்ணிட்டு சைலண்ட்டாக போய் அதை வந்து ஓப்பன் பண்ணிடுவோம். ஸோ அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். ஏன்னா வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம கீழே கதெல்லாம் யூஸ் பண்ணிட்டோம்னு வச்சுங்க, மேலே கதை மட்டும்தான் நம்மளுக்கு ஈஸியாக வந்து அச்சோ போட்டு இந்த ஸ்லெண்டினா வேறு வந்துருச்சு. ஓகே, ஓடு 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 ஓடு. எப்படி இருந்தால் அது கிராணி வருங்க. போட உட்கார்றா. என்ன யாரிங்கானா? வந்துருச்சா? ஆனால் வந்துருச்சுங்க கிராணி. வெளியே சுற்றிட்டு இருந்துச்சுல, எப்படி இவ்வளோ ஸ்பீடாக வந்துச்சு? வந்துட்டாங்க. இவன் தாங்க நம்மளுக்கு வந்து பிரச்சனை. வீட்டில் கொண்டு வந்து தூக்கிட்டு வந்து போட்டான். என்னடா 3 பேர் விட்டுக்க வரீங்க? எப்பட்றா நான் இந்த இடத்த விட்டு தாண்டுறது? நீ தப்பிக்கக்கூடாதுன்னு தான் தம்பி இப்படி வந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம். அந்த கிராணி வேறு இந்த பக்கம் நிற்கிது, அவன் வேறு அந்த பக்கம் இருக்காங்க. எப்படி இந்த பக்கம் போயிடுவாங்க நம்ம போகிறதுக்குள்ள. அதனால் தூக்கி போட்டு டைவர்ட் பண்ணுவோம். ஓகே, எங்கே அங்கே ஒருத்தர் இருப்பானே. வாடா சீக்கிரம். ஓகே, வந்துட்டாங்க. இதான் கரெக்டான டைமு. நம்ம வந்து டக்குனு வந்து ஓடி போயிடுவோம். இந்த பக்கம் போனால் ஃப்ளோரில் வந்து சவுண்டு வரும். ஓகே, யாரும் பகல்லையும் படாமல் ஓடி போயிடணும். ஓகே, போயிரு. யாரோ பார்த்துட்டாங்க. அநேகமாக கிராணி அப்படின்னு நினைக்கிறேன். யாராக இருந்தேன்னு ஃபஸ்ட்டு டோரை க்ளோஸ் பண்ணி டக்குன்னு ஓடி போயிடுவோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து மேலே ஒரு இடத்துல யூஸ் பண்ணோம். அது யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து தேவைப்படாது. கிராணி வருதா? அங்கே நிற்கிதுங்க. அநேகமாக அதுக்கு மேலே வரலன்னு நினைக்கிறேன். நல்ல வேலை சேசிங் வந்து விட்டுருச்சு. வழி தெரியாமல் டோரை க்ளோஸ் பண்ணி வச்சது எவ்வளோ நல்லதாக போச்சு பாருங்கள். ஓகே, இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த இடத்துல கட்டர் வந்து தேவைப்படுங்க. அது கீழே போய் எட்டு வருவோம். கட்டர் தான் இருக்கிற இடம் எங்கேன்னு தெரிஞ்சு போச்சு. சரி, இப்போ வந்து அந்த கடைசியில் போய் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து பார்த்துட்டு வந்துடுவோம். டோரை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு போயிடுவோம். எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல வந்து இந்த டைமண்ட் இருக்கணும். கரெக்டு தானே? ஆமாங்க. ஸோ டைமண்ட் இருக்குது. தூக்கி இந்த பக்கம் போட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் வந்து ஓடி போயிடலாம். ஸோ இவங்க 2 பேரும் இங்கே ஓடி வருவாங்க. இந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம வந்து வந்த வழியிலே வந்து போக போகிறோம். ரொம்ப ஜாக்கிரதையாக. டோர் ஓப்பன் பண்ணுற சவுண்டு கேட்குது. அதேமாதிரி கிட்டே வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை டோர் ஓப்பன் பண்ணோம்? இல்லையே, ஒரே ஒரு டோர் தான் ஓப்பன் பண்ணோம். இங்கேருந்து இங்கே வரதுக்கு லேட் ஆகுது. 2 பேரும் ஒட்டுக்க வந்துட்டாங்க. ரொம்ப நல்ல விஷயம். சில டைம் வந்து பார்த்திங்கன்னா வந்து 2 பேரும் தனித்தனியாக வருவாங்க. ஆளுக்கு 1/2 மணி நேரம் எடுத்து வருவாங்க. அதனால் ஐயோ, இந்த ஸ்லெண்டினா வேறு போந்தோக்கம் அடிக்கடி வந்து வழியை திருப்பி விட்டுருக்குது. கிட்டே போனால் உடனே பார்த்து பயந்து விழுந்துடுறான். இல்லைன்னா வந்து இந்த பக்கம் அது முக்கியமாக சேசிங்கில் இருக்கும்போது தாங்க இந்த பிரச்சனையே அதிகமாக இருக்கும். சில திடீர்னு வந்து சர்ப்ரைஸ் வந்து கொடுக்கும். ஓகே, சூப்பருங்க. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேஸ்மெண்ட் கீ வந்து கிடச்சிச்சு. நம்ம பேஸ்மெண்ட் எஸ்கேப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட்டு, பேஸ்மெண்ட் கீ, அப்புறம் வந்து ஒரு ஹேண்டில். ஸோ இந்த 3 மெட்டீரியல் வந்து எஸ்கேப் ஆகிடலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணி போவோம். கிராண்ட்பா ஆள் இல்லை. போயிரு. இதுதாங்க கரெக்டாக. அச்சோ, இது வேறு. இந்த சென்சிட்டிவிட்டி மட்டும் கொஞ்சம் முன்ன பொண்ணு இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க கைஸ். அப்படியே வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிடலாம். லைக் பண்ணிட்டு பாருங்கள்.
எங்கே கிராண்ட்பா ஓகே கிராண்ட்பா இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இல்லாமல் தான் இருக்கணும், ஏன்னா டோர் க்ளோஸ் பண்ண சைடு அப்படியே தான் இருக்குது. ஏன்னா கிராண்ட்பாக்கு டோரை க்ளோஸ் பண்ண தெரியாது. அதனால் வந்து வேறு வழி இல்லை, இந்த பக்கம் அப்படியே தூக்கி போட்டு நம்ம சீக்கிரமாக வந்து ஓடி போயிடணும். இந்த ஸ்லெண்டரினா வராமல் இருக்கணுங்க நடுவில். ஓகே போட 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 அக்கி வச்சு இது வேறு. ஓகே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது இருக்குது, இது நமக்கு தேவையும் இல்லை இந்த இதில். ஸோ நம்மளுக்கு வந்து என்ன வேணும், இந்த கட்டரை எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா பொருளும் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ இங்கே வந்து மேலே அந்த கட்டை ஓகே கிராணி வந்து அங்கே போகுது. என்னடா சத்தவங்க, போய் பார்த்தா தான் தெரியும், போய் பாரு. இங்கே அங்கே ஒருத்தர் இருப்பானுங்க, எங்கேயும் அந்த முப்பாசா போகிறேன் இப்போ தான் போகிறான் வேறு. ஓகே இந்த கிராண்ட்பா இல்லை, ஸோ டக்குன்னு ஓடி போயிடலாம். ஏன்னா கிராண்ட்பா தாங்க இதில் வந்து முக்கியமாக வந்து கிராண்ட்பாவும் அந்த ஸ்லெண்டினா தாங்க அடிக்கடி சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த கிராணியும் அந்த முஃபாசாவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஈஸியாக வந்து சவுண்டை கொடுத்து டைவர்ட் பண்ணிடலாம். ஆனால் இவங்க இருக்கிறாங்களே எங்கே எப்போ வருவாங்க ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வந்துடுவாங்க, நம்ம காலை வாரி விட்ருவாங்க. ஓகே ரைட், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து இது ஹேண்டில் எடுத்துகிட்டு போயிடுவோம். ஓகே சவுண்டு வேறு வந்துருச்சு. எப்படி இருந்தாலும் இந்த சவுண்டுக்கு இங்கே தான் வருவாங்க. நம்ம என்ன பண்ணுறது, அந்த பக்கம் போய் ஒரு சவுண்டு போட்டு போயிடலாமா? இங்கே ஜம்ப் பண்ணி போகிறது எனக்கு தெரிஞ்ச கஷ்டங்க. அதனால் வந்து இப்படி வந்து போயிடலாம். ஏன்னா அந்த கிராண்ட்பா வந்து நம்மளை காலை வாரி விடுறதே வந்து பார்த்திங்கன்னா அந்த எட்ஜில் போய் ஜம்ப் பண்ணுறோம் பார்த்திங்களா, அந்த இடத்துல தான் மாட்டிக்கிறோம். ஸோ அதனால் வந்து இதை இப்படி டைவர்ட் பண்ணுவோம், வேறு வழி இல்லை. வாங்கப்பா சீக்கிரம். என்னம்மா காது கேட்கல உங்களுக்கு? இந்நேரம் ஸ்பீடாக வந்துருக்கணும்ல மின்னல் வேகத்தில். என்ன ஆள் நீங்கள்? ஓகே வந்துட்டேன். கிராணி தாங்க வந்துருக்குது. அந்த முப்பாசாவுக்கு கூட்டுவா. ஓகே அதானே. ஓகே இப்போ நம்ம வந்து இப்போ ஹேண்டில் கொண்டு போய் கீழே போட்டு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன வேணும் அப்படின்னா அந்த இது வேணுங்க, என்னது லீவர் வந்து தேவை. ஸோ அது வந்து நம்ம அந்த ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பித்தோம் பார்த்திங்களா, அந்த இடத்துல வந்து இருக்கும். நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் ஓப்பன் பண்ணிட்டு வந்தோம்ல, ஸோ அந்த இடத்துல வந்து இருக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து போகணும். ஃபஸ்ட்டு இந்த இதை வந்து சேஃபாக வந்து போடணுங்க ஹேண்டில். கிராண்ட்பா ஓகே. இது வேறங்க, திடீர்னு மேலே பார்த்துக்குறாங்க. மேலே என்னடா தெரியுது, கிராணியை வந்து அடிக்கடி பார்க்குறேன். கிராணி மேலே இருந்தால் மேலே பார்க்க போய். ஸோ ஓகே இதை வந்து சத்தம் இல்லாமல் போடணும். அதுக்கு எந்த இடத்துல போடுறது, ஸ்டெப்ஸ்லேயே போட்டு வந்துடலாமா? அதுவும் ஒரு வகையில் நல்லது தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ டோர் வேறு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு வந்துருக்கணுங்க. யாராச்சும் உள்ளே போனாங்களா இல்லையான்னு தெரியாமல் இருந்திருக்கும். சரி பரவாயில்ல, யாராக இருந்தால் என்ன, நம்ம இன்னும் கொஞ்சம் தூக்கி இப்படி ஓரமாக போட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா போயிடலாம். ஸோ அந்த கீ வந்து எடுத்துகிட்டு வரணும். அந்த கீ வந்து கண் எடுக்கிறதுக்காக தேவை. அது போக வந்து இந்த ஸ்பெஷல் எண்டிங்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து அது வந்து தேவைப்படும் அந்த கீ, ஓல்டு கீ. அதனால் அதையும் போய் எடுத்துகிட்டு வரணும். அதுக்கு மேலே நம்ம போய் இது பண்ணிட்டு வந்துடுவோங்க. ஸோ அந்த லீவரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடும். திருப்பி வந்து ஒரு டைம் மேலே போய்ட்டு வரணும். அடிக்கடி ரோல் ஆகுது. ஓகே கிராணி வந்துருச்சு. எங்கப்பா அந்த முஃபாசா சென்டர் மேன், வந்தீங்களா இல்லையா? வரேன். ஓகே வருவானாமாங்க, போயிட்டானோ எனக்கு தெரிஞ்சு அப்போ தாங்க போகிறான்ட்டு. என்னடா இவ்வளோ நேரம்? ஆஹா கிராண்ட்பா நம்ம போகிற இடத்துக்கு போகிறாங்க. எப்படா நான் போகிறது? வெயிட் பண்ணணும், வேறு வழி இல்லை. யாரும் பார்க்காம இருக்கணுங்க இந்த இடத்துல. ரொம்ப டிஃபிகல்ட்டான இடம் இது. கிராணி வந்து அந்த பக்கம் வராமல் இருக்கணும். ஏன்னா வந்து ஐசியூன்னு சொல்லிடுச்சு. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிட்டன் வர ஆரம்பிச்சிடும். ஓகே கிராண்ட்பா அந்த பக்கம் போகிறான். டோர் க்ளோஸ் பண்ண சவுண்டு வந்து கேட்கலிங்க. இந்த இடத்த மட்டும் எந்த சத்தமும் இல்லாமல் நம்ம வந்து போயிட்டு அப்படின்னா வந்து ஈஸியாக வந்து எஸ்கேப் ஆயிடலாம். ஓகே அவ்வளோதான், வேலையை முடிஞ்சுது. கிராணி இங்கே வருமோ? வராமல் இருக்கணும். ஓகே வரல போயிரு. 2 பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சைலண்ட்டாக தப்பிச்சாச்சு. இப்போ கிராணி மேலே போச்சா இல்லை வெளியே போச்சா ஒன்றுமே தெரியலையே. நான் என்ன பண்ணுறது? கிராணி வரல, சரி நம்ம போவோம். அதுதான் பண்ணி ஆகணும். பார்த்துருச்சுங்க. யார் பார்த்தான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச கிராணியா இல்லை முஃபாசாவான்னு தெரியல, அந்த ஸ்லெண்டர் மேனான்னு தெரியல. ஓகே பார்ப்போம், திரும்பி பார்த்தா தான் தெரியுமா? சரி பரவாயில்ல. நம்ம வந்து எனக்கு தெரிஞ்ச கிராணி தான் வந்திருக்கும். சவுண்டு மட்டும்தான் வருது, யாருமே காணோம். ஏன்னா வந்து கிராண்ட்பா பார்க்குறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா வந்து அந்த பக்கம் நின்றுருந்தான். ஸோ இவங்க 2 பேர்த்து யாராச்சும் ஒன்று பார்க்கணும். கிராணி தாங்க சிரிக்குது. அப்போ கிராணி தான் பார்த்துருக்குது. ஆனால் வந்து பாதியிலே வந்து டைவர்ட் ஆயிடுச்சு. வேறு எதாவது சத்தம் கேட்டிருக்கும், அதனால் டைவர்ட் ஆகிருக்கும். ஓகே இதை வந்து லீவரை வந்து கிளிக் பண்ணி விட்ருவாங்க. அவ்வளோதான், வேலையை முடிஞ்சது. இப்போ வந்து வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த டைமண்டை மட்டும் எடுத்துகிட்டு வந்தோம்னா நம்ம ஈஸியாக வந்து எஸ்கேப் பண்ணலாம். பட் அது ஈஸியான வேலையா அப்படிங்கிறத பார்க்கலாம் என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ அந்த கிராண்ட்பா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து அவுட் சைடு தான் கவர் பண்ணுறாங்க. ஆனால் சில டைம் நம்ம தேவைங்கிறப்ப வந்து உள்ளே வந்து மாட்டிக்கிறாங்க பார்த்தீங்களா. சரி சைலண்ட்டாக போயிடலாம் ஓரமா. அச்சோ எப்படா பார்த்தா? அந்த பக்கம் தானே பார்த்துட்டு இருந்தேன். எப்படிங்க பார்த்தானே தெரிய மாட்டேங்குதுங்க. கரெக்டாக வந்து பார்த்துட்டான். நான் இப்போ தான் இந்த பக்கம் சுற்றி வந்தேன், மறுபடியும் வந்து அந்த பக்கம் சுற்றி போவீங்கன்னா சரி அந்த பக்கம் போவேல கிராணி இல்லாமல் இருக்கணும்.
வந்துடுவான்டா சீக்கிரம். நீ வருவேன், நீ வரதுக்குள்ள நான் எப்படியாச்சும் ஓடி போயிடுறேன். ஓகே வராங்க. ஏன்னா இவனும் பாதி திரும்பி போயிட்டேன்னு வச்சுங்க, திருப்பி வந்து மெயின் கேட்டில் நிற்பேன். அப்புறம் இன்னொரு ரவுண்டு வந்து சேர்த்து அடிக்கணும். ஒன்றும் பண்ண முடியாது. ஆக்சுவலாக அந்த ஹேமர் எடுத்து வந்திருந்தால் கூட வீட்டு மேலேருந்து கூரையிலேருந்து உள்ளே ஜம்ப் பண்ணி போயிடலாம். பட் ஹேமர் வந்து நம்ம எடுத்துகிட்டு வரல. ஸோ அந்த காரணத்தினால் இப்படி தான் போயாகணும். ஸோ மெயின் கேட் வழியாக தான் உள்ளே போகணும். ஓகே வரான். ஸோ அப்படியே பார்த்துட்டு போவோம். ஏன்னா வந்து இதுக்கு மேலே நம்ம ஸ்பீடாக போயிடலாம். ஸோ இவ்வளோ தூரம் வந்துட்டான். அதனால் வந்து அந்த பக்கம் அவன் சுற்றி வரதுக்குள்ளே நம்ம ஈஸியாக வந்து உள்ளே போயிடலாம். பட் கேட்டுக்கிட்ட போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம கிராணி வரேன்னு வேறு சொல்லியிருக்குது. வந்தாலும் வந்துடும். கிராணி மேலே இருக்கிறேன்டா நான். மேலே தான் கிராணி இருக்குது. ஆமாங்க. அதனால் வந்து பிரச்சனை இல்லை. இப்போ வந்து இந்த சாவியை கொண்டு போய் அந்த படிக்கட்டில் வந்து போட்டு வந்துடுவோம். ஸோ எல்லோரும் கீழே வந்துடுவாங்க. நம்ம வந்து மேலே போய் ஈஸியாக வந்து டைமண்ட் வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து சேசிங்கே இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து எஸ்கேப் ஆகிற வழி பார்க்கணும். பட் கன் எடுத்துட்டோம்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாத்தையும் வந்து அட்டாக் பண்ணி ஆகணுங்க. ஸோ பார்க்கலாம் என்ன தான் நடக்குது அப்படின்னு. ஐயோ யாரா பார்த்துட்டாங்க. யாரா பார்த்தது? ஐயோ வந்துருச்சுங்க. மேலே தானே இருக்கிற சொன்னேன் கிராணி. உங்கள்கிட்ட அப்படி தாண்டா சொல்லுவேன். உன்னை பிடிக்கிறதுக்கு வேறு வழி இல்லை எனக்கு. ஆஹா என்னங்க இப்படிலாம் சொல்லுது. இதுக்கு இப்படி யோசிச்சா நான் என்ன பண்ணுறது? ஓகே வர பண்ணிக்கலாம். என்னாச்சு? எனக்கு எல்லாம் மறந்து போச்சு. எல்லாம் மறந்து போச்சா? அப்போ அப்படியே போயிருந்தாரா? ஐயோ பார்த்துருச்சு. ஐயோ பார்த்துருச்சுங்க. ஐசியூ அம்மா நீ பார்த்து அப்படியே போயிரு விழுந்தேன். அப்படியே மறந்ததே இல்லை. அப்படியே போயிருக்கலாம். ஏன் இப்படி பண்ணுற? இந்த முப்பாசா வேறு எங்கே இருக்கிறான்னு தெரியலையேங்க. ஸ்லெண்டர்மேனு எங்கே இருக்கிறான்னு தெரியல. நம்ம குத்துமைப்போ வந்தாச்சு. ஆப்போசிட்டில் வந்தான்னா உதவாங்க வேண்டிதான். வேறு வழி இல்லை. கிராணி டைவர்ட் ஆகிடுச்சுங்க. ஓகே இவன் எங்கே இருக்கிறான்? எனக்கு தெரிஞ்சு மேலே இல்லை போல், கீழே போயிருக்கிறான்னு நினைக்கிறேங்க. எனக்கு தெரிஞ்சு அதான் இன்னும் வந்து ஆள் வரல. இங்கே இருந்திருந்தானே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்திருப்பான். ஸோ அந்த இதை தூக்கி போட்டோம்ல, ஸோ அந்த சாவியை தூக்கி கீழே போட்டு வந்தோம்ல, மேபி அந்த இடத்துக்கு வந்து போயிருப்பான்னு நினைக்கிறேங்க. ஸோ கிராணி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த பக்கம் வரும்போது நம்மளை வந்து பார்த்துருச்சு. இல்லை வந்து அந்த உள்ளேருந்து வெளியே வரும்போது வந்து பார்த்துருக்குங்க நம்மளையே. ஸோ ஸ்லெண்டர்மேன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் வருவான் அந்த இடத்துல. நம்மளை பார்த்தா மட்டும்தான் வந்து ஏதோ இதுக்கு ஓடி வர மாதிரி ஓடி வருவான். பட் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க நடப்பான். அச்சுச்சோ சே ஸ்லெண்டினாவா? நான் கூட கிராணி வந்து ஆப்போசிட்டில் நிற்கணும்னு நினச்சேன். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துருச்சு நம்மளை துரத்திட்டு அப்படின்னு பார்த்தேன். ஓகே இப்போ டோர் ஓப்பன் பண்ணுற சவுண்டு கேட்குது. கண்டிப்பாக வந்து அடுத்த டோர் ஓப்பன் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். கரெக்டுங்க. யார் வந்தது? ஓகே கிராணி மட்டும்தான் வந்திருக்குது. ஸ்லெண்டர்மேன் வரேன்டா சீக்கிரம். வரானாமாங்க. எங்கே ஆளை காணோம்? வந்துட்டாங்க. எவ்வளோ மெதுவாக நடந்து வர? ஸ்பீடாக வர வேணாம். சத்தம் அவ்வளோ கேட்குதுல்ல. நான் வீட்டுக்கு வெளியே போய் சுற்றி பார்த்துட்டு இருந்தேன்டா. நீ சுற்றி பார்த்துட்டு சரி ஓகே நம்ம எப்படியும் ஒன்றுங்க. ஸோ நம்மளுக்கு தேவையான பொருள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு கொண்டு போயாச்சு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் என்னென்னா எல்லாத்தையும் கரெக்டாக வந்து கொண்டு வரணும். ஸோ கிராண்ட்பா ஓகே இல்லை சூப்பர். ஆனால் கிராண்ட்பா வந்து நிறையா டைம் வந்து எனக்கு இந்த மாதிரி இறங்கும் போது தாங்க சர்ப்ரைஸ் கொடுத்துறான். அவ்வளோ அடி வாங்கியிருக்கிறோம் அந்த இடத்துல. பட் இந்த டைம் ஏதோ வந்து தப்பிச்சிட்டோம் அப்படி தான் நினைக்கிறேன். இல்லை வந்து இவன் கீழே இது இருக்கிறானா ஆளுன்னு தெரியல, சொல்ல முடியாது. நம்ம எங்கே போகிறோமோ அந்த இடத்துல கரெக்டாக வந்து நிற்பாங்க. பார்க்கலாம் என்ன தான் நடக்குது. இருக்கிறானா இல்லையா, எங்கே இருக்கிறானே தெரியலையே. நான் எப்பட்றா அந்த டைமண்ட் வைப்பேன்னு. ஐயோ ரைட் வேறு வழி இல்லை. என்ன பண்ணுறது? சரி டைமண்டை வந்து இந்த பக்கம் தூக்கி போட்டு ஒரு ரவுண்டு அடிப்போம். வேறு வழி. ஐயோ இந்த ஸ்லெண்டினா வேறு அந்த பக்கம். இந்த கிராணி வரதுக்குள்ளே நம்ம வந்து சீக்கிரம் போகணுங்க. எப்படி வந்து மாட்டியிருக்கிறேன் பாருங்கள். எங்கே போனாலும் இந்த கிராண்ட்பா நம்மளுக்கு வந்து இடைஞ்சலாகவே இருக்கிறான். இதுக்குள்ளே ஏதாச்சும் இருக்கா? நம்மளுக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. பட் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்கள டைவர்ட் பண்ணணும். அதுக்கு ஏதாச்சும் ஒரு வழியை வந்து கண்டுபிடிக்கணுங்க. டோர் ஒன்றுங்க ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஓகே ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த இடத்துல வேறு எதுவும் இல்லை. இந்த இடத்துல வந்து அந்த கட்டுறது இருந்துச்சு, மேலே எடுத்துகிட்டு போய்ட்டு சாவி எதை தள்ளி விட்டுருச்சுங்க. அதேமாதிரி வந்து இந்த கிராணியோட வேலை தான் நினைக்கிறேன். நடந்து வரும்போது தள்ளி விட்டுருச்சு. பார்த்துங்க கீழே போட்டு விளையாண்டுருக்குது. எப்படியாச்சும் டைவர்ட் பண்ணணும். ஸோ டைவர்ட் பண்ணுறதுக்கு இந்த புக் எடுத்துகிட்டு போவோம். இதை தூக்கி அந்த பக்கம் போட்டுருவோம். அந்த சந்து இருக்குது பார்த்தீங்களா, அந்த பக்கம் போட்டோம்னா ஜூன் ஸ்டெண்டுனா வேறு. ஓகே என்கிட்ட யாரோ விளையாட்டுருக்காங்க. யார் எங்கே விளையாண்டுருக்குற? நீ தான் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கிற. கீழே மேலே நடந்து விளையாண்டுருக்குற. சாவியை கீழே மேலே தள்ளி விட்டு விளையாண்டுருக்குற நீயே. சரி ஓகே இப்போ தூக்கி போட்டாச்சு. இந்த சவுண்டுக்கு வந்து கண்டிப்பாக போயிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். போகணும். 2 பேர் வந்து போயிடுவாங்க. ஆனால் அந்த கிராண்ட்பா என்ன பண்ணுவான்? போவானா மாட்டானா? சரி வெயிட் பண்ணி போவோம். யாராச்சும் இருக்காங்களா? யாரும் இல்லைங்க.
ஸோ இப்போதைக்கு வந்து யாரும் இல்லை, கண்டிப்பாக வந்து ஓகே கிராணியோட சவுண்டு வந்து அந்த பக்கம் தான் கேட்குது. அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ டக்குன்னு ஓடி வந்து இதை வந்து ரெடி பண்ணிடணுங்க. இது எல்லாத்தையும் ரெடி பண்ணோம்னா எஸ்கேப் ஆகிடலாம். ஓகே யாரும் இல்லை சூப்பருங்க. பட் நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னாடியே போயிருக்க வேண்டியது. இந்த கிராண்ட்பா வந்து சொதப்பிட்டான். அவனை வந்து ஃபஸ்ட்டு வந்து கன்று கிடைக்கட்டும், ஒரு கை பார்த்துக்கிறேன். பட் நம்ம தேடும் போது அவன் வரமாட்டாங்க. அதுதான் பிரச்சனை. நம்ம எதிர்பார்க்காதப்போ சர்ப்ரைஸ் கொடுக்குறது தான் நம்ம கிராண்ட்பாவோட வழக்கமே. ஓகே ஓல்டுக்கு எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட்டு கன்று எடுத்துருவோம். அதாவது இந்த காஸ்மிக் கன்னுன்னு ஒன்று இருக்கும்ல, அந்த கன்னை வந்து எடுத்துருவோம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து கரெக்டாக இருக்கும். அது இல்லாமல் வந்து நோட்ஸ் படிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. நோட்ஸ் படிக்கலையே வந்து நார்மல் எண்டிங் வரும். நோட்ஸ் படித்த அப்படின்னா வந்து ஒரு ஸ்பெஷல் எண்டிங் வந்து வரும். ஸோ அதை ட்ரிகர் பண்ணி விட்ருவோம். எப்படி கீ எடுத்துகிட்டு வந்தாச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அந்த நோட்ஸ் வந்து படிக்கணுங்க. இது வந்து ரிவெஞ்சுக்கான நேரம், அதாவது திருப்பி கொடுக்குற நேரம் அப்படின்னு சொல்லி போட்டு எழுதியிருப்பான். வரட்டும். என்னடா இவ்வளோ ஸ்பீடாக வரட்டே, எனக்கு நல்லா காது கேட்கும். அட போடாடே, காது கேட்டால் கேட்டுக்கோ. என்கிட்ட பார்த்தியா? ஐயோ என்னங்க சவுண்டு, கீழே விழுகிற சவுண்டு கேட்குது. கிராணி அச்சோ இந்த ஸ்டெப்ஸில் ஏங்க இந்த கிராணிக்கு இவ்வளோ சண்டை பாருங்கள். ஆக்சுவலாக வந்து ஸ்டெப்ஸில் தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. வருமா வராதா? என்ன சவுண்டு போட்டாலும் வர மாட்டேங்குது. சரி இங்கேருந்து அட்டாக் பண்ணி பார்ப்போமா? அவ்வளோதான், வேலை முடிச்சுது. ஓகே பார்த்தீங்களா, கரெக்டாக அந்த ஸ்டெப்ஸில் தான் வந்து நின்றுருந்துருக்குது. என்ன அந்த ஹேண்டில் ஒன்று போட்டோம் பார்த்தீங்களா, அதை அச்சு வந்து ஸ்டெண்ட் பாருங்கள். ஸோ அந்த இந்த ஹேண்டில் வந்து கீழே மேலே அதை கால் படும்போது சவுண்டு வரும் பார்த்தீங்களா, அதில் அப்படி நின்றுட்டு எவனோ சத்தம் போடுறான் அப்படின்னு சொல்லி போட்டு அங்கேயே நின்று இருந்துருக்குதுங்க. சரி ஓகே நம்ம வேலை வந்து கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. இந்த கிராண்ட்பா வந்தானா அவனே வந்து அவன் பண்ணுற பிரச்சனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவனே வந்து ஒரு டைம் அட்டாக் பண்ணிடலான்னு பார்க்குறேன். பட் நாட் அவைலபிள் அப்படின்னு போட்டான். சரி ஓகே இதை தூக்கி ஓரமாக போட்டலாம். இதுக்கு மேலே கீழே போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள் அது கீழே தான் விழுந்துருக்குது. ஓரமாக தூக்கி போட்டாலும் கீழே தான் விழுகுது சத்தம் வர மாதிரி. ஸோ கிராணி வந்து அந்த பக்கத்தில் இருக்கிற பாத்ரூமில் தான் வந்து ரீஸ்பேன் ஆகும். பட் அதுக்கு முன்னாடி இன்னும் இப்போ தான் தூக்கத்துலேருந்து போயிருக்குது. போயிட்டு வரட்டும். எங்கேயோ ஹேண்டில் இங்கே தான் இருக்குது. ஓகே ஹேண்டில் இங்கே தான் இருக்குதுங்க. சரி ஓகே நம்ம வந்து ஹேண்டிலை ஃபிக்ஸ் பண்ணிட்டு எப்படி யாரும் வரமாட்டாங்க, நம்ம டேரெக்டாக வந்து எஸ்கேப் ஆயிடலாமா? அப்படி தான் நினைக்கிறேன். ஓகே எஸ்கேப் ஆயிடலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுக்கு வெயிட் பண்ணி பார்ப்போமா? ஏன்னா வந்து இந்த இடத்துல தூக்கி போட்டோம், அந்த பூட்டு வந்து விழுந்துச்சுல, பூட்டில் சாவி தூக்கி போட்டோம்ல, அது சவுண்டு வந்துச்சு. ஒரு சில டைம் வந்து லேட்டாக வந்து வருவாங்களா மாட்டாங்களா? நான் இப்போதைக்கு வரமாட்டேன்டா. சரி போகிறானி, நான் வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகிட்டேன். பை பாய். எங்கே போனான்? இங்கே தானே இங்கே நின்றுருந்தான். இந்த பக்கம் தான் தப்பிச்சு போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஐயோ ஒரு வேலையை உருப்படியாக பார்க்க மாட்டேங்கிறீங்க. இவனை இப்படி தப்பிக்க விட்டுட்டீங்களே இந்த டைமும். அடுத்த டைம் பார்த்துக்கலாம். ஓகே கைஸ், இதோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேஸ்மெண்ட் எஸ்கேப் வந்து ஹார்ட் மோடில் வந்து பண்ணியாச்சு. வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிச்சுங்க. நம்ம வேறு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.